அம்மா பேசுகிறேம்மா. எறா கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் வாங்கம்மா, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்கடா. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, சீரகம் இந்த 3மே பொரிஞ்ச உடனே நல்லா பூண்டு, ஒரு மொய் பூண்டு எடுத்து நல்லா தட்டிங்கடாம்மா. நல்லா தட்டிட்டு, பூண்டு தட்டுறதுல தட்டி வச்சிங்க. தட்டிட்டு 2 பச்சை மிளகா கட் பண்ணிட்டு போட்டுங்கடா. 2 பச்சை மிளகா போட்டு நல்லா செவந்த உடனே இஞ்சி துருவல் போட்டுங்கடா. இஞ்சி சின்ன துண்டு போட்டுங்கடாம்மா. போட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டுங்கடா. இதை செவந்த உடனே பொரிஞ்சு நல்லா ஆயிட்ட பிறகு செவந்து போயிடுது பாரு இஞ்சி பூண்டுலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம்மா பொடியாக கட் பண்ணிட்டுக்கிறேன்டா. பொடியாக கட் பண்ணிட்டு நல்லா வதக்கிங்கடம்மா. அது பொடியாக கட் பண்ண டக்குன்னு வதங்கிடம்மா. அந்த எறாக்கும் இதை பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. அதுக்கப்புறம் 2 தக்காளிம்மா. 2 தக்காளி பொடியாகவும் அதையும் கட் பண்ணிங்கடா. கட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்கடா. நல்லா வதக்கிட்டு கேஸ் மட்டும் ஸ்லோவில் வச்சு வதக்கிங்கடாம்மா. அப்போதாம்மா டேஸ்ட்டு சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்கடா. உப்பு போட்டு மூடி வச்சுருங்கடா. மூடி வச்சுட்டு நல்லா அப்படியே கேஸ் திறந்து பார்த்தா நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்டா. வெங்காயம் நல்லா வெந்து போயிடுச்சுன்னு அடுத்துட்டாம்மா. எறா நல்லா தண்ணியில் அழைச்சி வச்சிங்கடா. மஞ்சத்தூள் போட்டு எறா 1/2 கிலோ எறாடாம்மா. இது போட்டு நல்லா வதக்கிடுங்கடா. அது வதங்கும் போதே தண்ணி வருண்டாம்மா. அது தண்ணி வந்துடும் நல்லாவே. நல்லா வதக்க சுண்டி சுதுங்கி போயிடும். சூப்பராக நல்லா இருக்குண்டா. குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரிலாம் அடிக்கடிக்கு எறா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாடலில் செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க டக்குன்னு வரவங்களுக்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா, ஒரு வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குண்டாம்மா. இது தட்டு போட்டு மூடி வச்சுருங்கடா. மூடிட்டு அப்படியே தண்ணி வந்துச்சு பாருங்கடாம்மா. தண்ணி வந்துட்ட பிறகு நல்லா வந்துடும் தண்ணியே. அதில் நல்லா வெந்து போயிடுமா அதுவே. அதுக்கப்புறமா காரத்துக்கு போட்டுக்குமா மிளகாத்தூள். கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. வெறும் வீட்டு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன்டாம்மா. அது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. ஒரு மிளகாத்தூளும் அரைச்சி வச்சுருக்கேன்டா. அது 1 ஸ்பூன் போட்டுங்கடா. போட்டு நல்லா கைவிடாத கலக்கிடுங்கடாம்மா. கலக்கிட்டு நல்லா தட்டு போட்டு மூடிடுங்கடா. கொஞ்ச நேரமாக மூடி வைங்கடா. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிங்கடா. தண்ணி ஊற்றினா அந்த மிளகா நெடியெல்லாம் போயிடுண்டாம்மா. தண்ணி ஊற்றலன்னா நல்லா அந்த அப்படியே நல்லா தான் இருக்கும் அதுக்கும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்கடா. மூடி வச்சிட்டிங்கன்னா அதுலேயே நல்லா எறா வெந்து போயிடும்மா. எறா வெந்து போயிடும். நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு கேஸை தட்டு போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்களேன். அடிக்கடிக்கு இது இட்லி தோசைக்கெலாம் கூட சாப்பிட்லண்டா. அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இதுக்கப்புறமா மல்லித்தழை போட்டுங்கடா. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டுங்கடாம்மா. மெழுகு, சீரகம், சோம்புமா. இது நல்லா வறுத்துடுங்கடா. வறுத்துட்டு கொறுப்பாக அரைச்சிங்கடாம்மா. இதுங்கூட போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். இதுங்கூட மல்லித்தழையும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுங்கடாம்மா. போட்டு இதை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லா பிடிக்குண்டாம்மா. ஃபஸ்ட்லேயே நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன்டா. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிங்கடாம்மா. நல்லெண்ணெய் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. உடம்புக்கும் நல்லதுமா நல்லெண்ணெய். இது மாதிரிலாம் தொக்கு செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. ஃபஸ்ட்டில் ஊற்றுனது கொஞ்சம் பத்தலை. திருப்பி 2வது முறை இறக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மல்லித்தழை போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்களேன். இது இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டா. சாப்பாட்டில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கும்மா. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரை எல்லாருக்கும் பிடிக்குண்டாம்மா. அவ்வளோ நல்லா தொக்காயிடுச்சு பாருங்கடா. இது 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம்டா. அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இது சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். எல்லாருக்கும் ஒரு கைப்பிடி சோறு எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி தோணுண்டா குட்டீஸு. இதாம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.